தோழமிகு காட்டும் தோழருவி தாயே கோடி நலம் தோஷம் குணமகிழை குணமகிழை தோழமிகு காட்டும் தோழருவி தாயே கோடி நலம் தோஷம் குணமகிழை கொள்ளும் அருமை மிகுந்தவளே அருள்பத்ரகாளியாய் அமர்ந்து பிறந்தவளே அன்பரையா கொள்ளும் அருமை ரன்மாந்த பெரியவர்களே, இதோ இந்த நல்ல நேரத்தில் நம் கிராமத்தில் அந்தரத்தில் உலாவக்கூடிய கந்தரவர்கள் கன்னி என்று சொல்வார்கள். அந்த கன்னி அம்மனுக்காக ஆலயத்தை ஏற்பாடு செய்து கும்பாபிஷேகம் முடிந்து இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டமரத்த கலவை கூட்டுவர் கிராமம் எங்கள் முத்துமாரியம்மன் நாடக மன்றத்தை கொண்டு வந்து கடல் கண்டா சோரன் சம்மாரம் என்னும் சப்த கன்னிகள் பிறப்பு இந்த நாடகம் சிறப்பான முறையில் ஏதோ எங்களால் முடிந்த வரை கடந்து கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே நம் கிராமத்திலே இது 7 கன்னிகளாக சக்தியின் அம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த 7 கன்னிகள். 7 கன்னிகளுடன் சக்தியுடன் நம் கிராமத்திலே அனைவருமாக ஒன்றாக அமர்ந்து காட்சி தருகிறார். இந்த நல்ல வேளையிலே தங்களால் முடிந்த காணிக்கை இது அம்மன் மடியிலே செலுத்தி அருள் பிரசாதம் என்று சொல்லக்கூடிய இந்த விபூதி எடுத்து அனுப்பி சென்றால் ஏவல், தில்லி, சூன்யம், காத்து, செய்வன தோஷங்கள், குழந்தை பேரின்மை அனைத்து வினைகளும் சூரிய பகவானை கண்டால் பணியானது எப்படி விலகி போகுமோ அப்படி விலகிவிடும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தெய்வ பக்தி உடையவர்கள் அம்பாள் அருளை பெற்று செல்லாம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு நம் கிராமத்திலே கடல் கண்டா சோரன் சம்மாரம் என்னும் கன்னிகையின் பிறப்பு இந்த நாடகம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் பிடித்திருப்பதா இருந்தால் இரவு அறுசுவையோடு உணவு அளித்தீர்கள், அந்த உணவு மறந்துடுவோம். ஆனால் இந்த நாடகம் போன வருஷம் வந்து அந்த கம்பெனி ஆட்சிப்பா அந்த நாடகம் ஆடினாங்கன்றது ஒரு மனதில் பதியக்கூடிய நாடகம். ஆகவே உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு முறை அந்த உணவளித்ததை விட கைத்தட்டி எங்களை கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தால் மீண்டும் நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அதே போன்று உங்களுக்கு இந்த நாடகம் பிடித்திருந்தால் எங்கள் கம்பெனி அணுக வேண்டிய ஒரே ஒரு இடம் இன்னும் மாரணிமா நகரம் பஸ் நிலையம். எங்கள் காலம் சென்ற உயர்திருவாளர் வி சிவா அவருடைய மகளாக விளங்கக்கூடிய எமது மகள் அருமை மகள் அம்மி அவருடைய கணவராக விளங்கக்கூடிய பார்த்திபன் அவரை அணுகினால் நம்பல் கம்பட்சம் ஒரு 60 கம்பெனி